ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட் பெஸ்ட்டாக இல்லை 22 கேரட் பெஸ்ட்டாக, 916 கோல்டுனா என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹால்மார்க்னா என்னதுன்னு பார்ப்போம். பிஎஸ் கோல்டு அப்படின்றது பார்ப்போம். நகை வாங்கும்போது நம்ம என்னெல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் கோல்டுலேயே வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பேசிக்காக நம்ம கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோல்டு எப்படின்றதே நமக்கே தெரியும். ஸோ கோல்டு பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலே வந்து இந்தியா தான் வந்து தேர்டாக இருக்குது. ஸோ கோல்டில் இப்போ நகை வாங்கும்போது நம்ம எதெல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 24 கேரட்டா இல்லை 22 கேரட்டா இல்லை 18 கேரட்டா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ 22 கேரட் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒன்லி வந்து கோல்டு தான் வந்து இருக்கும், பியூர் கோல்டு வந்து இருக்கும். இதில் வந்து நகை வந்து நம்மளால் செய்ய முடியாது. இது வந்து கோல்டு காயினாக இருக்கும், இல்லை கோல்டு பிஸ்கட்டாக தான் இருக்கும். ஸோ 24 கேரட் தான் வந்து லாஸ்ட்டு. இதில் 25 கேரட்டு, 25, 6, 26, 27, ஸோ அந்த மாதிரி கேரட் வந்து இல்லை. 24 கேரட் தான் வந்து ஃபைனல். இப்போ 22 கேரட்டில் பார்த்திங்க அப்படின்னா 22 பார்ட்ஸ் ஆஃப் வந்து கோல்டு இருக்குது, 2 பார்ட்ஸ் ஆஃப் வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து இருக்குது. இதில் தான் வந்து நம்ம வந்து நகை வந்து செய்ய முடியும். ஸோ 24 வந்து பியூர் கோல்டாக, அதில் பாதி பார்த்திங்கன்னா 22 கோல்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.916 வந்து கிடைக்குது. இதுதான் வந்து 91.6% வந்து நம்ம கோல்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். 22 கேரட்டும் 916ம் சேம் தான். இப்போ 18 கேரட்டில் வந்து நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 18 பார்ட் ஆஃப் வந்து கோல்டு வந்து இருக்கும். 6 பார்ட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் மெட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ 24 வந்து பியூர் கோல்டு, இதில் 18 கோல்டு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.75 கோல்டு தான் நமக்கு கிடைக்கும். இதில் 75 கோல்டு இருக்கும், 25 வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து இருக்கும். இது எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கேரட்டு 750 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹால்மார்க் வந்து எதுக்கு நகையில் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தர குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் இந்த ஹால்மார்க்கு. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கோல்டு இருக்குது அப்படின்னு அந்த பியூரிட்டியை நம்ம செக் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஹால்மார்க். இது வந்து லேப் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க, மையூண்ட்டாக இருக்கும். இந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பிள் பேர் பார்த்திங்க அப்படின்னா பியூரே ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து BIS ஹால்மார்க் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹால்மார்க் போடுறோம்ல அந்த சென்டர் பார்த்திங்க இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 940 சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த BIS ஹால்மார்க் முத்திரை பதிக்கிறது வந்து 103 சென்டர் வந்து இருக்குது. இதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 250 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜுவல்லரி ஹால்மார்க் வந்து BIS முத்திரை வந்து போடுறாங்க. இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 24 டிஸ்ட்ரிக்ட்டு வந்து இருக்குது. நம்ம என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சிம்பிள் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BS மார்க், ஸோ அந்த மார்க் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் கட்டாயமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூரிட்டி கேரட், ஸோ 916 இல்லை 24 கேரட்டு 18 கேரட்டா, ஸோ அது வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்கணும். அப்புறம் ஹால்மார்க் சென்டர் லோகோ, இந்த ப்ளஸ் போட்டிருக்காங்களே, ஸோ இந்த ஹால்மார்க் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்புறம் ஜுவல்லரி ஷாப்போட லோகோ, இப்போ நம்ம GRTயில் வாங்கணும்னா GRT, அப்புறம் தங்கமயிலில் வாங்கினா TMJ, ஸோ ஸ்ரீகுமரன் தங்கமயிலில் வந்து KTM, ஸோ அந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ நீங்கள் www.bis இந்த government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த கோல்டோட டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தங்க நகை வாங்கும்போது ஏமாறாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டு இப்போ நம்ம வச்சுருக்கோம்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, HUID அந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம போட்டு நம்ம ஜுவல்ஸ் வந்து எப்போ தயாரிச்சிருக்காங்க, எங்கே தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கும். ஸோ வெரிஃபை ஹால்மார்க்கு, ஆல்ஃபா நம்பரு எல்லாமே வந்து ஜுவல்லரியோட டீட்டெயில், குவாலிட்டி, பியூரிட்டி எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்பிளேல காட்டுறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கோல்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எங்கே எப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வாங்குகிற தங்க நகைக்கு வந்து ஹால்மார்க் தேவையா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹால்மார்க் வந்து தேவை. 30% ஹால்மார்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹால்மார்க் இருந்தால் தான் அது வந்து 18 கேரட்டா இல்லை 22 கேரட்டா, ஸோ 14 கேரட்டா அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். கேடிஎம் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 92% வந்து கோல்டு இருக்கும், 80% வந்து கேடிஎம் வந்து இருக்கும். இந்த கேடிஎம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இது வந்து தடை பண்ணிட்டாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஹை பியூரிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதை செய்கிறாங்களா அவங்களுக்குமே வந்து நிறைய வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுனால இந்த கேடிஎம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க.
இப்போ நம்ம கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டு, ஒயிட் கோல்டு, அப்புறம் ரோஸ் கோல்டு அப்படின்ட்டு ஒரு 3 டைப்ஸ் கோல்டு இருந்து இருக்குது. நம்ம எல்லோ கோல்டு பார்ப்போம். எல்லோ கோல்டு பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும். இதில் கோல்டு ப்ளஸ் காப்பரு, சிங்க்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து எல்லோ கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் கோல்டு பார்த்திங்கன்னா 70% வந்து கோல்டு வந்து இருக்கும், 25% வந்து காப்பர் வந்து இருக்கும். ஸோ இது 18 கேரட்டில் வந்து செய்கிறது தான் வந்து நம்ம ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். 18 பார்ட்ஸ் வந்து கோல்டு இருக்கும், 6 பார்ட்ஸ் வந்து காப்பர் வந்து இதில் இருக்கும். ஸோ 18 கேரட் எல்லாமே வந்து நம்ம ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். எல்லோ கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல 916 கோல்டு அப்படி எல்லாமே வந்து எல்லோ கோல்டு அப்படி சொல்லுவாங்க. ஒயிட் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து அதில் கோல்டு இருக்கும், 25% வந்து பல்லாடியம் ஆர் நிக்கல் வந்து இருக்கும். இது வந்து காஸ்ட்லி ப்ராசஸ், ஹெவி ஒர்க்காகவும் இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற பொருள் வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும். இது வந்து மாடர்ன் ஜுவல்லரி செய்கிறோம்ல, ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா 22 கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 916 கேரட் வாங்குறீங்க அப்படின்னா காயின் வாங்குறீங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே நீங்கள் 24 கேரட் வாங்குறீங்க அப்படின்னா 999 வாங்குறீங்க அப்படின்னா 9.2% வேஸ்டேஜ் இல்லைனா வந்து 12% வேஸ்டேஜ் கூட போடுவாங்க. இந்த 22 கேரட்டோட இந்த 24 கேரட் வந்து ரேட் வந்து கூட இருக்கும். ஸோ எப்படியும் ஒரு 1000 ருபீஸ் வந்து இருக்கும். இது வந்து 7000 இருக்குன்னா இது வந்து 8000 இருக்கும். ஸோ 1000 ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் வந்து வரும். ஏன்னா இது வந்து 24 கேரட் வந்து பியூர் கோல்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 22 பார்ட்ஸ் ஆஃப் தான் கோல்டு வந்து இருக்கும். திரும்பி 2 பார்ட்ஸ் வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட்டு ரேட் வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதே 24 கேரட் வந்து ஒரு மினிட்க்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதே 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து 10:30க்குள்ளேயே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ரேட்லாம் எவ்வளோ அப்படின்றது மாதிரி இருக்கும். பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் தான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க, அது வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 916 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. சில ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 3% கூட போடுவாங்க, 4% வரைக்கும் இருக்குது. 24 கேரட் பார்த்தீங்கன்னா 9.2%, 12% இருக்குது. மில்லிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 0.87 மில்லிகிராம், 0.97 மில்லிகிராம், 100 மில்லிகிராம், 500 மில்லிகிராம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து மேக்கிங் சார்ஜ் மட்டும் போடுவாங்க. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போட மாட்டாங்க. இது வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கான்னு தெரில. இதில் வந்து ஜிஆர்டியில் வந்து இந்த 1/2 கிராம் மில்லிகிராம்லலாம் வந்து இருக்குது. ஸோ காயினோட வேஸ்டேஜ் எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 7375 ரூபா இருக்குது அப்படின்னா வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாமே சேர்ந்து தான் இது 1% வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7375 கோல்டு ரேட்டாக. வேஸ்டேஜ் எப்படி போடுவாங்கன்னா 0.01. இது 7375னா ஜிஎஸ்டி வந்து 3%. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 7375 74,221 இது வந்து ஜிஎஸ்டி, இது வேஸ்டேஜ். பார்த்திங்க 7670 வந்து நமக்கு 7670 ரூபா ஒரு கிராம் வந்து கோல்டு காயின் 22 கோல்டு காயின். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.